மதுரை மாவட்டத்தில் 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற கிராம உதவியாளர்கள் பணி நியமனத்தில் ஆள் மாறாட்டம் மற்றும் தவறான ஆவணங்கள் மூலம் மோசடி நடந்திருப்பதாக ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 209 பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கோட்டை திருப்பதி என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விவரங்களை கேட்டுள்ளார். அதில் உசிலம்பட்டி மற்றும் கள்ளிக்குடி ஆகிய 2 தாலுகாவிற்கு உட்பட்ட அலுவலக உதவியாளர்கள் ஆள்மாறாட்டம் மற்றும் தவறான ஆவணங்கள் மூலம் பணியில் சேர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஆர்டிஐ மூலம் பெற்ற தகவலின் அடிப்படையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற தகவல் அறியும் உரிமை சட்ட ஆணைய தலைமையிலான விசாரணைக்கு நேரில் கோட்டை திருப்பதி ஆஜரானார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2022ஆம் ஆண்டு 209 அலுவலக உதவியாளர் தேர்வில் அந்தந்த தாசில்தார்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்திருப்பதாக கூறினார். மேலும் மாவட்ட ஆட்சியர் நேர்மையான பணி நியமனம் நடைபெறும் என கூறிய நிலையில் தாசில்தார்கள் அவர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு மோசடியாக ஆவணங்களை பெற்றுக்கொண்டு கிராம உதவியாளர்களை நியமித்தது ஆர்டிஐ மூலமாக தெரியவந்திருப்பதாகவும் கூறினார். கரெக்டான முறையில் தேர்வு நடந்திருக்கான்னு சொல்லி 11 தாலுகாவுக்குமே ஆர்டிஐ போட்டிருந்தேன். அதில் 2 தாலுகாவுக்கு மட்டும் ஆர்டிஐயில் தகவல் கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டி, கள்ளிக்குடியில் பாதி கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உசிலம்பட்டியில் விண்ணப்பம் பண்ணது மேல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் மேல் பண்ணியிருக்காரு. அவரோட ஹால் டிக்கெட் அனுப்பும்போது ஃபீமேல் ஃபோட்டோவோட ஹால் டிக்கெட் அனுப்புகிறாங்க. அந்த ஃபீமேல் ஹால் டிக்கெட்டோட தான் அவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க. எக்ஸாம்லேயும் போய் ஃபீமேல் தான் எழுதி கையெழுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ போஸ்டிங்கில் மேல் தான் இருக்கார். இதை அதே மாதிரி கள்ளிக்குடியில் கொரோனாவால் பெற்றோரை இழந்தோர்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு கேண்டிடேட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க அப்பா 2010 இறந்துடுறாரு. அவங்க அம்மா 2017 இறந்துடுறாங்க. 2019 தான் கொரோனாவே வந்தது. கரெக்டான முறையில் தேர்வு நடந்திருக்கான்னு சொல்லி 11 தாலுகாவுக்குமே ஆர்டிஐ போட்டு